நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العليم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வந்தே மாதரம் பாடல் தேசிய கீதமா, தேசப்பற்றோடு சம்பந்தப்படுத்தப்பட்டதா என்று பார்த்தால் அது நிச்சயமாக இல்லை. இன்று இந்தியா முழுவதும் வந்தே மாதரம் என்ற அந்த ஒரு வரியை பற்றி, அது உருவாக்கப்பட்ட பின்னணியை பற்றி தெரியாத பல மக்கள் வந்தே மாதரம் என்ற அந்த வார்த்தை ஏதோ தேசிய கீதம் என்று சிலர் சொல்லுகிறார்கள், தேசப்பற்றோடு சம்பந்தப்படுத்தப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். தேசப்பற்றுக்காக அந்த பாடல் உருவாக்கப்படவில்லை, தேசிய கீதமாக அது ஏற்படுத்தப்படவில்லை. இந்த நாடு இந்திய தேசம் மதச்சார்பற்ற நாடு, ஜனநாயக நாடான மதச்சார்பற்ற நாடான இந்த நாட்டின் தேசிய கீதத்தை நாம் அனைவரும் மதிக்க வேண்டும். இந்த நாட்டின் தேசிய கொடியை நாம் அனைவரும் மதிக்க வேண்டும். இந்த நாட்டின் தேசிய கொடி ஒன்று, தேசிய கீதம் ஒன்று, தேசப்பற்று அனைவருக்கும் பொதுவான ஒன்று. ஒரு இந்திய குடிமகனுக்கு தேசத்தின் மீது பற்று இல்லை என்று சொன்னால், தேசிய கொடியின் மீது தேசிய கீதத்தின் மீது பற்றுதல் இல்லை, மரியாதை இல்லை என்று சொன்னால், அவன் இந்திய குடிமகனாக இருப்பதற்கே அருகதையற்றவன் என்பதைத்தான் நாம் பல வருடங்களாக மக்களுக்கு சொல்லி வருகிறோம். தேசப்பற்று, இந்தியனாக இருந்தால் அவனுக்கு தேசப்பற்று இருக்க வேண்டும். இந்தியனாக இருந்தால் தேசிய கொடியின் மீது அவனுக்கு மரியாதை இருக்க வேண்டும், தேசிய கீதத்தின் மீது மரியாதை இருக்க வேண்டும். அப்போ தேசிய கீதம் என்பது ஒன்று, தேசிய கொடி என்பது ஒன்று, தேசப்பற்று என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று. ஆனால் இந்த தேசிய கீதம் என்று தவறாக சொல்லப்படுகிற தேசிய கீதம் என்பது என்னவென்று நம் எல்லோருக்கும் தெரியும். பாட புத்தகத்தில் வரக்கூடிய ஜனகன மன அதிநாயக ஜெயக என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு பாடல் தான் தேசிய கீதம். அந்த ஒரு பாடலை தவிர்த்து வேறு கவிஞர் இக்பால் என்ற ஒருவர் உருவாக்கிய சாரே ஜஹான் சே அச்சா என்ற அந்த பாடல் தேசப்பற்றை வலியுறுத்தக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது. கவிஞர் இக்பால், அல்லாமா இக்பால் என்று சொல்லப்படுகிற அந்த கவிஞர் இக்பால் அவர்கள் உருவாக்கிய சாரே ஜஹான் சே அச்சா என்ற அந்த பாடல் இருக்கிறதே, அது இந்திய தேசத்தின் ஒற்றுமையை, இந்திய தேசத்தின் சிறப்பை வலியுறுத்தக்கூடிய ஒரு பாடலாக அந்த பாடல் இருக்கிறது. யாருடைய மனதையும் காயப்படுத்தாமல், நாம் அனைவருமே சமம், இந்திய மக்கள் அனைவருமே இந்தியர்கள், நம்மிடத்தில் ஒற்றுமை வேண்டும் என்று இந்திய மக்களின் ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் தேசப்பற்றையும் வலியுறுத்தக்கூடிய ஒரு பாடல் சாரே ஜஹான் சே அச்சா என்ற பாடல். அது தேசப்பற்றோடு கவிஞர் இக்பால் அவர்கள், அல்லாமா இக்பால் அவர்கள் உருவாக்கிய சாரே ஜஹான் சே அச்சா என்ற அந்த பாடல் தேசப்பற்றோடு சம்பந்தப்படுத்தப்பட்டது. தேசிய கீதம் தேசப்பற்றுக்காக உருவாக்கப்பட்டது, தேசிய கீதம் ஒரே பாடல். ஆனால் இந்த வந்தே மாதரம் என்று சொல்லப்படுகிற வார்த்தை இருக்கிறதே, அந்த வார்த்தை அது ஒரு வார்த்தை மட்டுமல்ல, அது ஒரு பாடல் வரி, வங்காள மொழியில் எழுதப்பட்ட ஒரு பாடல் வரி. அந்த பாடல் வரி இந்திய தேசத்தின் மீதுள்ள பற்றுதலின் காரணமாக
தேசத்தின் மீதுள்ள மரியாதையின் காரணமாக உருவாக்கப்பட்டதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அந்த பாடல் முழுக்க முழுக்க இஸ்லாத்தின் மீதுள்ள வெறுப்பின் காரணமாக, இஸ்லாமியர்களின் மீதுள்ள வெறுப்பின் காரணமாக உருவாக்கப்பட்ட பாடல் தான் அந்த வந்தே மாதரம் என்ற பாடல். அதை இயற்றியது யார், உருவாக்கியது யார் என்று பார்த்தால் 1880 அல்லது 1882 இந்த வருடத்தில் வெள்ளையர்கள் இந்த நாட்டிற்குள் வந்த சமயத்தில், கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில் வெள்ளையர்கள் இந்த நாட்டில் வந்த சமயத்தில் இந்தியாவில் பல பகுதிகளை முஸ்லிம் மன்னர்கள் ஆண்டு வந்தார்கள். முஸ்லிம் மன்னர்கள் இந்தியாவில் பல பகுதிகளை ஆண்டு வந்தார்கள். வெள்ளையர்களை திருப்திப்படுத்துவதற்காக, இன்னும் வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால், முஸ்லிம் மன்னர்களிடம் இருந்து ஆட்சியை பறித்து வெள்ளையர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக, வெள்ளையர்களை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு நாவல் எழுதப்படுகிறது. 1880-82 இந்த காலகட்டத்தில் பக்கிம் சாட்டர்ஜி என்று சொல்லப்படுகிற ஒரு பிராமணர் ஒரு நாவலை எழுதுகிறார். அந்த நாவலுக்கு பேர் ஆனந்த மடம் என்று சொல்லப்படுகிறது. ஆனந்த மடம் என்ற அந்த நாவல் வங்காள நாட்டைச் சேர்ந்த, இன்றைக்கு இருக்கக்கூடிய மேற்கு வங்கம், சுதந்திரத்திற்கு முன்பு இருந்த கிழக்கு வங்கம், அந்த வங்காள பகுதி என்று சொல்வார்களே, மேற்கு வங்கம் கிழக்கு வங்கம், இன்றைக்கு கிழக்கு வங்கம் தான் பிரிக்கப்பட்டு வங்காள் தேசம் என்று தனி நாடாக மாறிவிட்டது. அப்பொழுது ஒன்றாகத்தான் இருந்தது. விடுதலைக்கு முன்பு பாகிஸ்தானும் வங்காளமும் பிரிக்கப்படுவதற்கு முன்பு ஒரே நாடாகத்தான் இருந்தது என்பது நம் எல்லோருக்குமே தெரியும். அப்போ அந்த வங்க பகுதியைச் சேர்ந்த ஒரு பிராமணர், பக்கிம் சாட்டர்ஜி என்ற பிராமணர் வங்காள மொழியில் எழுதிய ஒரு நாவல். அந்த நாவலில் இடம்பெற்ற ஒரு பாடல் தான் வந்தே மாதரம் என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடல் வரிகள் எல்லாமே முழுக்க முழுக்க இஸ்லாமிய வெறுப்பு, முஸ்லிம்களுக்கு எதிரான கருத்தை விதைக்கக்கூடிய ஒரு பாடல் வரிகளாக அந்த வரிகள் இருக்கிறது. இன்றைக்கும் கூட கூகுளில் சென்று அந்த வந்தே மாதரம் பாடல் முழுவதுமாக நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தால் அந்த பாடல் முழுவதுமாக, அந்த வரிகள் முழுவதுமாக வரும். அந்த வந்தே மாதரம் என்ற ஒரு வரி மட்டும்தான் பெரும்பாலான மக்களுக்கு தெரியுது. அந்த ஒரு வரி முழுக்க முழுக்க இஸ்லாமிய மார்க்கத்தின், மதச்சார்பற்ற நாடு, அனைத்து மத மக்களும் அவர்களின் மதத்தை பின்பற்றுவதற்கும் அவர்களின் மத சட்டப்படி வாழ்வதற்கும் நம் நாட்டின் சட்டம் நமக்கு இடம் தருகிறது, அனுமதி அளிக்கிறது. ஆனால் அந்த வந்தே மாதரம் என்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கிறதே, அது இஸ்லாத்தின் கொள்கைக்கு எதிரான ஒரு வார்த்தை. ஜனகணமன என்று வரக்கூடிய தேசிய கீதத்தில் உள்ள வார்த்தை யாரையும் காயப்படுத்தக்கூடிய வார்த்தை கிடையாது. சாரே ஜஹான் சே அச்சா என்ற வார்த்தை யாரையும் காயப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை கிடையாது. ஜெய்ஹிந்த் என்ற ஒரு வார்த்தை, வாழ்க இந்தியா என்பதை குறிக்கக்கூடிய ஜெய்ஹிந்த் என்ற அந்த வார்த்தையும் யாரையும் காயப்படுத்தக்கூடிய வார்த்தை கிடையாது. ஆனால் இந்த வந்தே மாதரம் என்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கிறது, தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணை வணங்குகிறேன், தாயே வணங்குகிறேன் என்ற அர்த்தம். இஸ்லாத்தின் அடிப்படை என்ன? முதல் அடிப்படை, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஓ இலாஹுக்கும் இலாஹு வாஹிது லா இலாஹ இல்லாஹுவர் ரஹ்மானு ரஹீம். உங்கள் இறைவன் ஒரே இறைவனே, அவனை தவிர வணக்கத்திற்குரிய வேறு இறைவன் இல்லை. அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன், அவன் கருணையாளன், அன்பாளன், அவன் ஒருவனே, அவனை தவிர வணக்கத்திற்குரிய வேறு இறைவன் இல்லை. வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே என்பதை அடிப்படையாக கொண்ட ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த கொள்கையின் அடிப்படையில் தான் இந்த மார்க்கம் இருக்கிறது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கருத்தை கொண்டு, இந்த ஒரு அடிப்படை கொள்கையை கொண்டுதான் இந்த மார்க்கம் அமைந்திருக்கிறது. இந்த கொள்கையைத்தான் உலகத்தில் எல்லா நபிமார்களும் நிலைநாட்டினார்கள். இந்த உலகத்திற்கு முதல் மனிதராக வந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிலிருந்து இறுதி நபியாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்ற அந்த ஒரு தத்துவம் தான் இஸ்லாத்தின் அடிப்படை. அந்த அடிப்படைக்கு எதிரானது அல்லாஹ்வை மட்டும் நம்பக்கூடிய முஸ்லிம்கள், அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய முஸ்லிம்கள் வேறு யாரையும் எதையும் நம்பவும் கூடாது, வணங்கவும் கூடாது. அப்படி ஒரு முஸ்லிம் சமூகத்தில் உள்ள ஒரு மனிதன், முஸ்லிம் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு மனிதன்
அல்லாஹுவை நம்புவது போன்று வேற யாரையாவது எந்த பொருளையாவது கடவுள் என்று நம்பிவிட்டால், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டிய ஒரு முஸ்லிம் மற்ற பொருட்களை வணங்கிவிட்டால் அவன் படைத்த இறைவனுக்கு மிக பெரும் பாவத்தை செய்த பாவியாக இருக்கிறான். படைத்த இறைவன் அவனை மன்னிக்கவே மாட்டான். இறைவனுக்கு இணையாக எதையும் நம்பவும் கூடாது, கருதவும் கூடாது, வணங்கவும் கூடாது என்பதை கடுமையாக வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். அப்போ ஒரு முஸ்லிம் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்தில் பெற்ற தாயை கூட வைத்து பார்க்க முடியாது. நான் என் பெற்ற தாயை வணங்குறேன், என் தாய் நாட்டை வணங்குறேன், என் மக்களை வணங்குறேன்லாம் சொல்லக்கூடாது. சொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. பெற்ற தாயை மரியாதையாக நடத்த வேண்டும். பெற்ற தாய் தந்தையருக்கு உபகாரம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், அவர்களை மரியாதையோடு நடத்த வேண்டும். அதெல்லாம் இஸ்லாம் கடுமையாக சொல்லியிருக்கிறது. ஆனால் பெற்ற தாயின் மீது உள்ள பாசத்தால் அல்லது தேசத்தின் மீது உள்ள பாசத்தால் நான் என் தேசத்தை வணங்குகிறேன், என் தாயை வணங்குகிறேன், என் குடும்பத்தை வணங்குகிறேன், என் பிள்ளைகளை வணங்குகிறேன் என்றெல்லாம் சொல்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. வணங்குகிறேன் என்ற வார்த்தையை ஒரு முஸ்லிம் சொல்வதாக இருந்தால் அவனை படைத்த இறைவனை மட்டுமே வணங்குகிறேன் என்று சொல்ல வேண்டும், வணங்க வேண்டுமே தவிர வேறு யாரையும் எதையும் வணங்குகிறேன் என்று சொல்வதும் தவறு. வணங்குவது மிக பெரும் பாவம். அவன் படைத்த இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகமாக, ஒரு பாவமாக இருக்கிறது. அது இறைவனால் மன்னிக்கப்படாத பாவம். அப்படி இஸ்லாத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. உன்னை படைத்த இறைவனுக்கு இணையாக ஒன்றை நீ கருதினால், ஒன்றை நீ வணங்கினால் நீ இறைவனுக்கு பாவியாகி விடுவாய். அது உன்னை படைத்த இறைவன் அந்த பாவச் செயலை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்று குர்ஆன்ல அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுறான். அதுதான் இணை வைப்பு என்று சொல்லப்படுகிறது. ஃபமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. எவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான், அவர் தங்கக்கூடிய இடம் நரகம்தான். தனக்கு இணை கற்பிப்பதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான், இது அல்லாத மற்ற பாவங்களை தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பான் என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு முஸ்லீம் வேறு எதையாவது வணங்கினால் அல்லது வணங்குகிறேன் என்று வாயால் சொன்னால் கூட அவன் இறைவனுக்கு பாவியாகி விடுவான் என்பது, இறைவன் அவனை அந்த வார்த்தைக்காக அந்த பாவத்துக்காக மன்னிக்க மாட்டான் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை. இப்படி இருக்கும் பொழுது அந்த வந்தே மாதரம் தாய் மண்ணை வணங்குகிறேன் என்று வரக்கூடிய வார்த்தை இருக்கிறது இஸ்லாத்தின் அடிப்படைக்கு எதிரான வார்த்தை. முஸ்லிம்களை காயப்படுத்துவதற்காகத்தான் அந்த வார்த்தையோடு அந்த பாடல் நாவலில் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த வங்காள பிராமணர் ஆனந்த மடம் என்று எழுதிய அந்த வங்க மொழியில் எழுதப்பட்ட நாவல், அதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், அந்த நாவலில் வரக்கூடிய கதைகள், அதில் வரக்கூடிய அந்த கதைகளில் வரக்கூடிய சாரம்சங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், முஸ்லிம் மன்னர்களுடைய ஆட்சியை அகற்றுவதற்கு இந்துக்கள், வைணவ இந்துக்கள் ஆயுதம் தாங்கி போர் மூலம் ஆயுதம் ஏந்த வேண்டும், முஸ்லிம்களை அழித்தொழிக்க வேண்டும் என்று அந்த நாவல் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்து ஆட்சியை, ஆங்கிலேய இந்து ஆட்சியை நிறுவ வேண்டும் என்பதுதான் அந்த நாவலினுடைய நோக்கம். அந்த நாவலில் கதாநாயகனாக ஒரு பெயர் சொல்லப்பட்டு, அந்த நாவலில் வரக்கூடிய கதாநாயகனாக ஒருவனின் பெயர் சொல்லப்படுகிறது. அவனுடைய பெயர் சத்யானந்தா. அந்த சத்யானந்தா என்பவன், அந்த நாவலில் கதாநாயகனாக வரக்கூடிய சத்யானந்தா என்பவன், அவன் சொல்லுவதாகவே அந்த நாவல் எழுதப்பட்டிருக்கும். 7 கோடி, அன்றைக்கு வாழ்ந்த அந்த 1882 காலகட்டத்தில் வாழ்ந்த 7 கோடி இந்துக்கள் வாளேந்தி முஸ்லிம்களை கொன்று, முஸ்லிம் பெண்களின் கற்புகளையெல்லாம் சூறையாடி, முஸ்லிம்களே இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும், முஸ்லிம்களை கொன்றொழிக்க வேண்டும் என்று அவர்கள் ஒழிக்கப்பட்ட பிறகு, ஒழித்து முடித்த பிறகு, காளி தேவி அவர்கள் எதை கடவுளாக, அவர்கள் பல பொருட்களை கடவுளாக நம்புகிறார்கள். அதில் ஒரு காளி தேவி என்று நம்புகிற அந்த தேவிக்கு முன்பு, அந்த காளி தேவி சிலைக்கு முன்பு ஆனந்தமாக கூத்தாட வேண்டும், கூத்தாடுகிறார்கள். அப்பொழுது அந்த சத்யானந்தா என்ற கதாநாயகனிடத்தில், நாவலில் வரக்கூடிய கதாநாயகனிடத்தில் கேட்கப்படுகிறது, முஸ்லிம்களை ஒழித்து விட்டோம், ஆனால் முஸ்லிம்களை ஒழித்த பிறகும் கூட இந்து ராஜ்யம் வரவில்லையே என்று கேட்கப்படுகிறது. அந்த நாவலில் எப்படி எழுதியிருக்காங்கன்னு சொன்னால், ஆங்கிலேயர்களை திருப்திப்படுத்துவதற்காக, ஆங்கிலேயர்களின் ஆட்சியை நிலைநாட்டுவதற்காக எழுதப்பட்ட நாவல். அன்றைக்கு இருந்த பெரும்பாலான பார்ப்பனர்கள் அந்த 1880க்கு பிறகு உருவாக்கப்பட்ட RSS இயக்கத்தை சார்ந்த மதவாத கும்பல்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய மதவாத கும்பல்கள் எல்லாம் இவர்களுடைய முன்னோர்களான அந்த முன்னோர்கள் எல்லாமே வெள்ளையர்களுக்கு விசுவாசமாக இருந்தவர்கள் என்பது வரலாறு.
சாவர்கார் எந்த அளவுக்கு விசுவாசமாக இருந்தார், ஆர்எஸ்எஸ் எப்படி வெள்ளையர்களுக்கு விசுவாசமாக இருந்தது, அன்றைக்கு இருந்த ஜனசங்கத்தில் இருந்து எல்லாமே எப்படி பிரிட்டிஷ் அரசுக்கு விசுவாசமாக இருந்தார்கள் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் வரலாற்று ரீதியாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ அதில் அனைத்து முஸ்லிம்களையும் இந்த நாட்டில் ஒழித்த பிறகு அந்த நாவல் எழுதியிருக்காங்க, அந்த ஆள் எழுதியிருக்கான். ஒழித்த பிறகு அந்த நாவலில் வரக்கூடிய கதாநாயகன்ட்ட ஒருத்தன் கேட்குறான், முஸ்லிம்களை எல்லாம் நாம் ஒழித்து விட்டோமே இந்த நாட்டை விட்டு, முஸ்லிம்கள் இல்லையே, ஆனால் ஒழித்த பிறகும் கூட ஏன் இந்து ராஜ்யம் வரவில்லை என்று அவன்கிட்ட அந்த சத்யானந்தாங்கிற அந்த நாவலில் வரக்கூடிய கதாநாயகன்ட்ட கேட்கப்படுது. அப்போ அவன் சொல்கிறான், ஆங்கிலேயர்கள் தான் ஆட்சி செய்கிறார்கள், ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்கிறார்கள், இந்து ராஜ்யம் வரவில்லையே, நாம் முஸ்லிம்களை அழித்த பிறகும் இந்து ராஜ்யம் வராமல் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்கிறார்களே என்று கேட்கும்போது அதற்கு சத்யானந்தா என்ற அந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரம், கதாநாயகனாக வரக்கூடிய கதாபாத்திரம் பதில் சொல்கிறது, இப்போது நம் எதிரிகள் இல்லை, நாம் எந்த எதிரிகளை அழிக்க வேண்டும் என்று நினைத்தோமோ அவர்களை அழித்து ஒழித்து முடித்து விட்டோம், இப்போது நமக்கு எதிரிகள் என்று இந்த நாட்டில் யாரும் இல்லை, ஆங்கிலேயர்கள் நம் நண்பர்கள், அவர்கள் தங்கள் அதிகாரங்களை நமது விஷ்ணு அவர்கள் எதை கடவுளாக நம்புகிறார்களோ அவர்கள் நம்புகிற அந்த விஷ்ணு கடவுள் என்று நம்பக்கூடிய அந்த விஷ்ணுவுக்கு அவர்களின் அதிகாரத்தை காணிக்கையாக்குகிறார்கள் என்று சொல்கிறான். அப்போ இது அவங்களுடைய வெள்ளையர்களினுடைய அதிகாரம் விஷ்ணுவுக்கு காணிக்கையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இது அந்த ஆங்கிலேயர்கள் வெள்ளையர்கள் நம்முடைய நண்பர்கள், அவர்களை நாம் அவர்களின் ஆட்சிக்கு எதிராக நாம் இருக்க தேவையில்லை, அந்த ஆட்சி நம்ம ஆட்சி தான், இந்து ராஜ்யம் வராவிட்டாலும் கூட வெள்ளையர்களின் ஆட்சியை நாம் ஆதரிக்க வேண்டும், அந்த ஆட்சி தான் சிறந்த ஆட்சி என்று வெள்ளையர்களின் ஆட்சியை நிறுவுவதற்காக வெள்ளையர்களுக்கு ஆதரவாக எழுதப்பட்ட அந்த நாவலில் வரக்கூடிய ஒரு பாடல் வரி வந்தே மாதரம். அப்போ வந்தே மாதரம் என்ற ஒரு வார்த்தை ஷிர்கான இணை வைப்பு வார்த்தை, முஸ்லிம்களுக்கு எதிராக அந்த நாவல் எழுதப்பட்டது. அதில் வரக்கூடிய அந்த வந்தே மாதரம் பாடலில் வரக்கூடிய வரிகள் எல்லாம் முழுக்க முழுக்க இஸ்லாமிய வெறுப்பை தூண்டுகிறது, வெறுப்பை கக்குகிறது என்பதை புரிந்த அன்றைக்கு இருந்த அரசாங்கம் 1937ஆம் ஆண்டு காங்கிரஸ் அரசு இந்த பாடலில் இஸ்லாமிய வெறுப்பு கருத்துக்கள் இருக்கிறது என்று சொல்லி இதை தேசிய கீதமாக அங்கீகரிக்க முடியாது என்று மறுத்துவிட்டது. இந்த பாடலை பற்றி காந்தி அவர்களிடம், தேசத்தந்தை என்று போற்றப்படுகிற காந்தி அவர்களிடம் சொல்லும்போது கூட காந்தி அவர்கள் இந்த வந்தே மாதரம் பாடல் தவறாக இருக்கிறது, ஏன்னா காந்தியடிகளை பொறுத்த வரைக்கும் அவர் இந்து மதத்தில் தீவிரமான பற்றுள்ளவராக இருந்தார். காந்தியடிகள் இந்துக்களுக்கு எதிரானவர் கிடையாது, இந்து மதத்தை நேசிக்கக்கூடிய, இந்து மதத்தின் மீது தீவிர பற்றுள்ளவர். அதிலும் உயர் வகுப்பினர் அந்த கீழ் வகுப்பினர் என்ற அந்த சனாதானத்தை கடைபிடிக்கக்கூடியவர் காந்தியடிகள். காந்தியடிகள் தேசத்தை எவ்வளவு நேசித்தாரோ அதே போன்று தான் சார்ந்திருக்கிற இந்து மதத்தையும், இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அந்த சனாதான முறைகளையும், மனு தர்மங்களையும், ஜாதி முறைகளையும் நேசித்தவர் காந்தியடிகள். அவர்கள்ட்ட அந்த மதவெறி, காந்தியடிகள்கிட்ட அந்த மதவெறி கிடையாது. என்னதான் அவங்க காந்தியடிகள் அவர்கள் சனாதானத்தை நேசிக்கக்கூடிய, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஜாதி முறைகளை, இந்து மதத்தை நேசிக்கக்கூடியவராக இருந்தாலும் மத ஒற்றுமைக்கு, மதச்சார்பின்மைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் தான் காந்தி அவர்கள். காந்தி அவர்கள் இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதரர்கள் என்ற கருத்தை சொன்ன ஒரே காரணத்துக்காகத்தான் ஆர்எஸ்எஸ் அவர்களை படுகொலை செய்வதற்கு திட்டம் தீட்டியது. கடைசியில் அவர்களை படுகொலையும் செய்தார்கள். இந்தியாவில் முதலில் மதவெறிக்கு பலியான ஒரு விடுதலை இந்தியாவில் மதவெறிக்கு பலியான முதல் இந்தியர் காந்தி அவர்கள். அப்போ காந்தி அவர்களை ஆர்எஸ்எஸ் வெறுப்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த சகோதரத்துவம், அனைத்து மத மக்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், மத வேற்றுமை இருக்கக்கூடாது, முஸ்லிம்கள் நம் சகோதரர்கள், இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதரர்களாக வாழ வேண்டும் என்ற கருத்தை காந்தி அவர்கள் முன்மொழிந்து அதில் உறுதியாக இருந்த காரணத்தினால்தான் காந்தி அவர்கள் கொல்லப்பட்டார் என்பது வரலாறு. காந்தி அவர்கள் முஸ்லிம்களை விரும்பக்கூடியவராக இருந்தார். காரணம் என்ன என்றால், அவர் நடத்திய அந்த அகிம்சை போராட்டத்திற்கு முஸ்லிம்கள் பெருமளவு உதவியாக இருந்தார்கள். காந்தி அவர்களின் அகிம்சை போராட்டத்திற்கு, இந்திய விடுதலை போராட்டத்திற்கு இஸ்லாமியர்கள் மிகவும் அவருக்கு உறுதுணையாகவும் ஆதரவாகவும் இருந்தார்கள். அப்போ காந்தியடிகள் முஸ்லிம்களை நேசிக்கக்கூடியவராக,
மதச்சார்பின்மையை நேசிக்கக்கூடியவராக இருந்தார். மதச்சார்பற்ற நாடு இந்தியா என்பதில் உறுதிமிக்கவராக இருந்தார். அவர்களிடத்தில் இந்த பாடலை பற்றி கூப்பிடும் பொழுது அவர் காந்தி அவர்களே இந்த பாடலை ஏற்க மறுத்துட்டார். இது சரியில்லாத பாடல், ஒரு குறிப்பிட்ட மதத்து மக்களை காயப்படுத்துகிற மாதிரி வாசகங்கள் இருக்கிறது, அவர்கள் எதை தங்களின் உயிர் மூச்சுக்கும் மேலான கொள்கையாக மதிக்கிறார்களோ, வணக்கத்திற்குரியவன் இறைவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று எதை கொள்கையாக கொண்டிருக்கிறார்களோ அந்த கொள்கைக்கு எதிரான வாசகத்தில் வரக்கூடிய இந்த வாசகம் மற்ற மத மக்களுக்கு இது பிரச்சனை இல்லை. ஆனால் முஸ்லிம்கள் இந்த வார்த்தையை சொல்ல பயப்படுவார்கள், இந்த வார்த்தையை பாடுவதற்கு பயப்படுவார்கள் என்பதை உணர்ந்த காந்தியடிகள் இதை ஏற்க மறுத்துவிட்டார். 1937 வருடம் காங்கிரஸ் அரசு இந்த பாடலை, அப்பொழுதே இது தேசிய கீதமாக்கப்பட வேண்டும் என்று சில கயவர்கள், அந்த மதவாத கும்பல்கள் இதை வலியுறுத்தி வந்தார்கள். அப்பொழுது இருந்த காங்கிரஸ் அரசு இது ஒருதலை பட்சமாக குறிப்பிட்ட மதத்துக்கு, அதாவது இஸ்லாத்துக்கு எதிராகவும் முஸ்லிம்களுக்கு வெறுப்பாகவும் எழுதப்பட்ட நாவலில் வரக்கூடிய பாடல் மத துவேஷத்தை தூண்டும் விதமாக இருக்கிறது, இதை ஏற்க முடியாது என்று மறுத்துவிட்டது. பிறகு 1950 ஆண்டு முதல் ஜனாதிபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பு, நாடு விடுதலை அடைஞ்சு முதல் ஜனாதிபதியாக பொறுப்புக்கு வந்தவர், அவர்கிட்ட இதை சொல்லும்போது அந்த பாடலை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் அந்த வந்தே மாதரம் என்ற ஒரு பாடலை மட்டும் அங்கீகரித்தார்கள். ஆனால் தேசிய கீதமாக ஆக்கப்படவில்லை, அதை அங்கீகரித்தாங்க. வந்தே மாதரம்ங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, அதில் வரக்கூடிய மற்ற வரிகள் எல்லாம் தேவையில்லை என்பதை அன்னைக்கு இருந்த இந்திய அரசு அதை கருத்தில் கொண்டிருந்தது. அப்போ நாம் இந்த பாடலை முழுக்க முழுக்க இஸ்லாத்தின் வெறுப்பில் எழுதப்பட்ட இந்த வந்தே மாதரம் என்ற வார்த்தையை ஒருவன் சொல்வதால் அவன் தேசப்பற்று உள்ளவன் என்ற அர்த்தம் கிடையாது. தேசப்பற்று, உண்மையில் தேசப்பற்று என்றால் இந்த தேசத்தை நேசிக்க வேண்டும், இந்த தேசத்துக்காக வேண்டி தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். இந்த தேசத்தின் கொள்கை என்ன, இந்த தேசத்தின் தத்துவம் என்ன, மதச்சார்பின்மை. அந்த மதச்சார்பின்மையை கடைபிடிக்க வேண்டும், மத ஒற்றுமைக்காக குரல் கொடுக்க வேண்டும். அப்போ தேச விரோத செயல்கள் நிறைய இருக்கிறது. அதில் ஒன்று என்ன, மத துவேஷத்தை தூண்டுவது, மத ஒற்றுமைக்கு எதிரான கருத்தை சொல்வது. அந்த வந்தே மாதரம் என்ற பாடல் ஒரு பிராமணரால் இஸ்லாமிய வெறுப்பின் மூலமாக, முஸ்லிம் மன்னர்கள் மீது, அவர்களுடைய ஆட்சியின் மீதுள்ள வெறுப்பின் காரணமாக எழுதப்பட்ட ஒரு பாடலில் உள்ள, நாவலில் உள்ள பாடல் வரி, இது இஸ்லாத்துக்கு எதிரானது. வந்தே மாதரம் என்பது தேசிய கீதம் இல்லை. அதை பாடுவதால், அந்த வார்த்தையை சொல்வதால் ஒருவன் தேசப்பற்று உள்ளவன் என்று அர்த்தமில்லை. எவன் உண்மையில் தேசத்தை நேசிக்கிறானோ, தேசத்தின் மீது யார் அக்கறை உள்ளவனாக இருக்கிறானோ, தேச மக்களின் மீது யார் அக்கறை உள்ளவனாக இருக்கிறானோ, தேசிய கீதத்தையும் தேசிய கொடியையும் எவன் மதிக்கிறானோ அவன்தான் தேசப்பற்று மிக்கவன் என்பதை நாம் திரும்ப சொல்லிக் கொள்கிறோம். வந்தே மாதரம் என்ற பாடல் அது இஸ்லாத்துக்கு எதிரான பாடல். இந்திய தேசிய கீதம் என்பது அது கிடையாது. மதச்சார்பின்மைக்கு எதிராக இருக்கிறது என்று அன்றைக்கு இருந்த மிக முக்கியமான இந்திய அரசியல் தலைவர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் வந்தே மாதரம் என்ற வார்த்தை என்பதை நாம் புரிந்து கொண்டு, இந்த நாடும் நாட்டு மக்களும் அனைத்து மத மக்களும் ஒற்றுமையாக இருப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக.